பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஜெபம். ஜெபத்தை வச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ ஜெபம்னா என்னதுன்னு நம்ம அதை பார்க்க போகிறோம். ஜெபங்கிறது ஒரு மனுஷனுடைய தேவைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது. ஏன் நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் தானியேல் 4வது அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்லுது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, மாமிசமான மனுஷன் தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்போ ஒன்று நம்மளுக்கு ஒரு காரியம் எதுனாலும் சரிதான், நம்மளுக்கு எது தேவையோ அதை யார்கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது? தேவனிடத்துல தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது. சங்கீதம் 134வது வசனம், உம்மிடத்தில் பயப்படும்படிக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. தேவனிடத்துல தான் எல்லாமே இருக்குது. பாவ மன்னிப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. எந்த தேவையாக இருந்த மனுஷனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறது யாருடைய கரத்திலிருந்து வருகிறதுனா தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்போ அது தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறது எப்படின்னா, தேவன் சொல்கிற ஜெபத்தின் வழியாக, நம்ம வேண்டுதல் வழியாக தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். அது தேவன் நம்மளுக்கு அந்த ஜெபத்தின் வழியாக தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். காரணம் என்ன அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், நம்ம ஆல்ரெடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம், ஆவியாத்மா சரீரம் அப்படின்னு வச்சு பார்த்துருந்தோம். அப்போ நம்ம மாமிசமான மனுஷன், ஒரு மாமிசத்துக்கு அடுத்த தன்மையில் இருக்கிறோம். அப்போ ரோமர் 8:21 படி நான் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை நான் அவரிடம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் எனக்கு அதை திருப்பி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஜெபம் என்னத்துக்கு? ஜெபம் ஏன் அப்படின்னு பார்க்கக்கூடிய, நம்மளுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது. ஆண்டவர் சொல்ல, கூப்பிடுகிற காக்கைக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்கிறவராரு. அப்போ நம்ம கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஜெபத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன தியானமாக எடுத்து தேவனுடைய வார்த்தையை கடந்து போவோம், பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடியது, அப்போ தேவனுடைய சமூகத்தில் எதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, எதை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்ப்போம். சங்கீதம் 143வது அதிகாரத்தில் அங்கே நம்ம வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 143 நம்ம முழுவதும் தியானத்தில் எடுக்கும் பொழுது, பாகத்தை நம்ம பார்த்தும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம தியானத்தில் எடுப்போம். 3வது வசனம், சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அங்கே தேவனது தாவீதின் வழியாக அங்கே அடையாளப்படுத்தும்படியாக இருக்குது. அப்போ ஒரு நெருக்கடி இருக்குது. அடுத்த வசனத்தை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் 8வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதில் 10வது வசனத்தை நம்ம தியானத்துக்கு பார்க்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பார்ப்போம். இதில் 2 தேவைகளை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மாமிசத்திற்குரிய தன்மை, ஆவிக்குரிய தன்மை. அதாவது நம்ம மாமிசத்திற்குரிய தேவையும் இருக்குது, ஆத்மாவுக்கு அடுத்த தேவையும் இருக்குது. அப்போ இந்த ஜெபத்தின் வழியாக நம்ம எதை கேட்குறோம்? தாவீதின் வழியாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு நெருக்கடி இருக்குது. ஒரு மாமிசத்துக்கு அடுத்த இந்த சங்கீதம் 143 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாமிசத்துக்கு அடுத்த ஒரு நெருக்கடி அங்கே இருக்குது. அந்த நெருக்கடியிலேருந்து விடுதலை கேட்க வேண்டியதாக இருக்குது. 8வது வசனம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதிகாலையில் உமது கிருபை என்னை கேட்கப்படணும். அப்போ என்னுடைய ஆத்மாவுக்கும் ஆகாரம் வேணும், என்னுடைய மாமிசத்துக்கு அடுத்த தேவையை நான் கேட்கப்படணும். அப்போ இந்த ஜெபம் அப்படி நம்ம எடுக்கும் பொழுது, அப்போ ஜெபத்தில் நம்ம என்னதை கேட்க வேண்டியதாக இருக்குது? ஜெபத்தில் ஏன் நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது? அப்போ இந்த ஜெபத்தின் வழியாக தேவன் ஒரு வரையறை வைத்திருக்கிறார். ஜெபத்தின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ இப்போ பார்க்கும் பொழுது நம்ம ஒரே மாமிசத்துக்கு அடுத்ததே கேட்டுட்ருக்குறோமா, இல்லை எதை நம்ம கேட்டுட்ருக்குறோம்? ஆனால் தேவன் சொல்லக்கூடியது மாமிசத்துக்கு அடுத்ததும் கேட்க வேண்டியதாக இருக்குது, ஆத்துமாவுக்கு அடுத்ததும் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மாமிசத்தினுடைய ஒரு நெருக்கடி, அதில் விடுதலை கேட்கணும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு நான் விடுதலை கேட்க வேண்டிய இருக்குது. அப்போ நான் அடுத்தது ஆத்துமாவுக்கு அடுத்தது நான் பார்க்க வேண்டிய இருக்குது. அதிகாலையில் என்னை எழுப்பி விடுங்க, தேவ சமூகத்தில் இருக்கணும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கணும், உம்முடைய வேதத்தை தியானிக்கணும். அந்த 10வது வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானது. அப்போ உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். அப்போ எல்லாமே எதில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது?
தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுடைய தேவைகள், எதுக்கடுத்த தேவைகள், மாமிசத்துக்கு அடுத்த தேவைகளும் ஆத்துமாவுக்கு அடுத்த தேவைகளும் எங்கே கேட்க வேண்டியது? தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபத்தின் வழியாக நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏன் நம்ம ஜெபத்தின் வழியாக கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், அதில் தான் தானியேல் நம்ம 4வது அதிகாரத்தில் நம்ம தியானத்துக்கு எடுத்தோம், அதையும் நம்ம படித்தோம். அப்போ எல்லாமே இப்போ தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, நேபுகாத்நேச்சர் நம்ம கதையை நம்ம எடுக்கிறோம். தானியேல் 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நம்ம எடுக்கும் பொழுது, நேபுகாத்நேச்சர் ஒரு அறிக்கை வருது. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று தன்னுடைய இருதயத்தில் அவன் எங்கே வந்து சொல்லியிருக்கிறான்? அவனுடைய மேட்டிமை நிமித்தம் அவன் ஒரு ராஜ்யத்தை. அப்போ நம்ம பார்த்தோம், தானியேல் 4:35 எல்லாமே தேவனுடைய கரத்தில். ஒரு மனுஷன் உயர்த்துகிறார், ஒரு மனுஷனை தாழ்த்துகிறார். அது யாருடைய கரத்து? தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஆனால் நேபுகாத்நேச்சர் என்ன நடக்குது? அவன் தன்னுடைய இருதயத்தில் நான் என்கிற ஒரு அகந்தை அவனுக்குள்ளால் வருது. நான் தான் செய்தேன், நான் தான் கட்டினேன், நான் தான் செய்து முடித்தேன் என்கிற நான்கிற தன்மை அவனுக்குள்ளால் வருது. தேவன் என்ன பண்ணுறாரு? அவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லாம் அழித்து அவனை என்ன பண்ணார்? இல்லாமல் ஆக்குறாரு. அதே தானியேல் 4வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய இருதயத்தில் அப்படி நினைத்து மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் திருப்பி தேவன் அவனை என்ன பண்ணுறாராம்? அப்படி பரலோகத்தின் தேவன் ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜா புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இது எல்லாம் பார்க்கும் பொழுது, அப்போது நான் என்கிற தன்மை என்னை விட்டு முற்றிலுமாக அகல வேண்டியதாக இருக்குது. அப்போ இது யார் எனக்கு தந்தது? அப்போ ஜெபம் எதுக்காக இருக்குது? நான் அல்ல, தேவனிடத்துலேருந்து கேட்பார் வேண்டியது. ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகள் நம்மளுக்கு வருதோ அதை யாருடைய கரத்துலேருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தேவனுடைய கரத்துலேருந்து தான் நம்ம வாங்க முடியும். அப்போ தேவனுடைய கரத்துலேருந்து நான் வாங்கணுன்னா நான் என்ன தான் பண்ணி ஆக வேண்டியது? ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஜெபிச்சாக்கி தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடையாது. காரணம், இந்த நேபுகாத்நேச்சரை நம்மளுக்கு தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவனுடைய இருதய மேட்டிமை நிமித்தம் அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டது. தான் செய்த அந்த பாவத்தை நிமித்தம் அவன் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் திருப்பி அவனுடைய ராஜ்யத்தை. அப்போ நான்கிற காரியம் அவனுக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து நான் தான் செய்தேன், நான் தான் செய்வேன். இந்த நான் என்கிற மாமிசத்தன்மையாகிய அந்த சத்துருண்ட சிந்தனைகள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ண வேண்டியிருக்குது? நம்மளை விட்டு வெளியில் தள்ள. அப்போ ஜெபத்தின் மூலம் நம்ம என்ன பண்ண? தேவனுடைய கரத்துலேருந்து எல்லா காரியத்தையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ ஜெபம் என்பது நம்மளுடைய தேவைகளை தேவனிடத்தில் கேட்டு வாங்கி கொள்ளுது. அது எதுக்கு அடுத்ததாக இருக்குது? மாமிசத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது, ஆத்மாவுக்கு அடுத்ததாக. அப்போ மாமிசத்துக்கு அடுத்த ஒரு நிர்பந்தத்தையும் சொல்கிறோம். என்னுடைய உபத்திரவம் இப்படி இருக்குது, என்னுடைய பாடுகள், என்னுடைய நெருக்கங்கள், உணவு, உடை, உரைடை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம விண்ணப்பம். அடுத்தது எதையும் கேட்க வேண்டியதாக இருக்குது? ஆத்மாவுக்கு அடுத்து என்ன? காலையில் எழுப்பி விடுங்க ஆண்டவர், தெய்வ சமூகத்தில் இருக்கணும். நான் வேதத்தை தியானிக்கணும். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவர். எல்லாம் இதில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அப்போ ஜெபங்கிறது மாமிசத்துக்கு அடுத்ததும் வருது, ஆத்மாவுக்கு அடுத்த காரியமாக அங்கே தேவன் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜெபம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கக்கூடிய, இதை ஜெபம் எதுக்கு என்ன அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனா, யோபு 15:4 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜெபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை தேவ பக்தி உரிய ஒரு மனுஷனாக அவனை அடையாளப்படுத்தக்கூடியது. அப்போ ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில், அப்போ ஜெபத்தில் என்னென்ன தேவைகளை அவங்க தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா வசனம் நம்மளுக்கு சொல்லுது. யோபு 15:4 வசனம் சொல்லுது, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அப்போது நம்ம கர்த்தருக்குள் வளர்ந்து வரும் பொழுது தேவன் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷனுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எது வளர வேண்டியதாக இருக்குது? ஜெப வாழ்க்கைகள் அவர்களுக்குள் வளர வேண்டியதாக இருக்குது. அப்போ அப்படி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜெபத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, அப்போ ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய ஜெபம் எப்படி இருக்குது? தேவன் அந்த மனுஷனை அடையாளப்படுத்தக்கூடியது தேவ பக்தி உள்ள மனுஷன். அப்போ இந்த தேவ பக்தி உள்ள மனுஷன் தன்னுடைய ஜெபத்தில் என்னென்ன காரியங்களை அவன் விண்ணப்பங்களாக வைக்கிறான் அதை பார்ப்போம். யாக்கோபில் 1வது அதிகாரத்தில்
5வது வசனத்தை நம்ம பார்ப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த ஜெபங்கிறது ஒரு மனுஷனுடைய ஒரு ஆத்மாவுக்கு அடுத்த அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கும்படியாக இருக்குது. அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஜெபம் என்னது நம்மளுக்கு உதவும்படியாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 13, 14 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்போ அந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. அப்போ ஜெபம் ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ள மனுஷன் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் மற்றவருடைய பலவீனங்களை அவன் தாங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜெபத்தின் வழியாக அவன் தாங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணணும், பலவீனருடைய பலவீனங்கள் அவங்கள தாங்குறான். எப்படி தாங்குறாங்க? ஜெபத்தின் வழியாக அவங்கள தாங்கும்படியாக இருக்குது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 1லிருந்து 4வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அதில் அப்படியே படிச்சுட்டு 4வது வசனம் அவரோட, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிரு. அப்போ ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய மாமிசத்துக்கு அடுத்தது ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்களை கேட்கும் பொழுது அவன் எதையும் தாங்கும்படியாக இருக்குது, மற்றவருடைய பலவீனத்தையும் அவன் தாங்கும்படியாக இருக்குது. அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ ஒரு ஜெப வாழ்க்கையில் ஏன் அப்படி பார்க்கக்கூடியது, தேவனுடைய சித்தம் ரட்சிக்கப்படாத எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதற்காக தேவன் தான் நம்முடைய அந்த வசனம் சொல்லுது 3, நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு அது நன்மையும் பிரியுமா. இதுதான் தேவனுடைய சமூகத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஜெபத்தினுடைய அழகாக இருக்கிறது. இது அழகு, தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தினுடைய ஒரு அழகாக தேவன் வர்ணிக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ தேவன் சொல்லக்கூடியது, யோபு நம்ம பார்த்தோம், யோபுல நம்ம பார்த்த வசனத்தின்படி அங்கே தேவன் அடையாளப்படு 15:4 சொல்லதுபடி ஒரு மனுஷன் தேவ பக்திக்குரிய மனுஷன் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். அப்போ அவன் ஜெபம் பண்ணுடைய அவனுடைய ஜெபத்தினுடைய விண்ணப்பம் எப்படின்னா மற்றவர்களுக்காக, பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலுக்காண்டி, மற்றவருடைய ஆத்மாக்களை ரட்சிக்கப்படும். இதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம யாக்கோபு 1:5 பார்த்தோம், ஒரு ஆத்மாவுக்கு அடுத்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய சமூகத்தை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வைத்துட்டு அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம தியானத்தில் எடுக்கும் பொழுது, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்போ இந்த ஜெபத்தில் நம்ம என்ன அடுத்த ஒரு விண்ணப்பம், அப்போ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி தேவனுடைய, அதாவது அவருடைய வார்த்தை நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு விசுவாசத்தில் நம்ம எதை கேட்க வேண்டியது தான், பரிசுத்த ஆவியின் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பமாக வைத்து ஜெபத்தில் வைத்து அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி அமையக்கூடியதாக இருக்குது, ஜெபமாக இருக்கிறது. மத்தேயு 17:21 வசனத்தின்படி, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ ஒரு உறுதி இருக்குது, ஜெபத்தினால சத்துருனுடைய போராட்டங்களிலிருந்து எனக்கு என்ன கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. அப்போ இந்த உலகத்தினுடைய பாடுகள், இந்த உலகத்தினுடைய நெருக்கங்கள், மாமிசத்தினுடைய நெருக்கங்கள், ஆத்மாவுக்கு எடுத்த குறைகள், இது எல்லாம் எதுலேருந்து விடுதலை ஆகுதுன்னா, ஒரு டெலிவரன்ஸ் எப்போ எனக்கு கிடைக்குதுன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தினால் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அப்போ ஜெபத்தினால் பிசாசுகள் கூட அலறி அடித்து ஓடும்படியாக இந்த ஜெபத்தினுடைய வல்லமை நம்மளுக்கு இருக்கிறது. அப்படி தேவன் அடையாளப்படுத்தும்படியாக இருக்கிறது. ஓகே, நம்ம இவ்வளவு காரியத்தையும் பார்த்துருக்குறோம். இது ஒரு முதல் பாகமாகவும் மீதி உள்ள பாகம் அடுத்த உள்ள வகுப்பில் நம்ம அதை தியானிக்கும்படியாக இருக்குது. இப்போ ஒரு கோர்வையாக நம்ம ஒரு கோர்வையாக பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலர் கொர்நேலியு தேவனுடைய சமூகத்திலேருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கொர்நேலியுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுச்சு. அப்போஸ்தலர் 10:4 வசனத்தின்படி அங்கே அடையாளப்படுத்தும்படியாக இருக்குது. அப்போ அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குதா, அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டியதாக இருக்குதா, அவனை இப்போ 3வது வசனம் 4வது வசனத்தை அங்கே வருது,
அவனை உற்று பார்த்து பயந்த, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் நம்மளுடைய மாமிசத்துக்கு அடுத்த தேவைகள், நம்மளுடைய ஆத்மாவுக்கு அடுத்த தேவைகளுக்காக நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம், முட்டுப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் தூபமாக, அதாவது நம்மளுக்கு பக்கத்தில் தூதர்கள் நிற்பாங்களாம். வெளிப்பாட்டில் கொடுத்துருக்கிற வசனத்தின்படி நம்ம கண்ணீர் விட்டு அழுறோமா தெய்வ சமூகத்தில், கண்ணீர் விட்டு ஒரு குற்றங்கள் குறைகள் அல்லது என்னுடைய மாமிசத்துக்கு எடுத்த தேவைகள், ஆத்மாவுக்கு எடுத்த தேவைகள் எல்லாம் நான் கண்ணீர் விட்டு அள்ளும் பொழுது அந்த தூதர்கள், அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் ஒரு கலசங்களை பிடித்துட்டு இருப்பாங்களாம். அப்போ நம்ம தேவ சமூகத்திலேருந்து அழும் பொழுது, கண்ணீர் விட்டு அழும் பொழுது அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கண்ணீரை ஒரு துருத்தியில் வாங்குறாங்களாம். துருத்தியில் வாங்கி கொண்டு நேராக தேவனுடைய சமூகத்தில், அதாவது அப்பாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் காணிக்கிறாங்களாம். இந்த பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இருக்குதுன்னு. அப்போ அது பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஜெபங்கிறது தூபமாக மாற வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், அப்போ நான் அழுறேன், வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் அழலை. என்னுடைய ஜெப நேரத்தில் என்னுடைய கண்களிலிருந்து தாரைகள் வரலை. தேவன் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். வசனங்கள் சொல்லுது. நம்ம அடுத்த வகுப்பில் அந்த வசனங்கள் கோர்வையாக பார்க்கலாம். இப்போ முடிக்க பார்ப்போம். அப்போ அந்த என்ன பண்ணுது, அந்த வார்த்தைகள், அப்போ என்னுடைய நெருக்கங்கள், ஒரு நெருக்கம் இருக்குது, பயங்கர ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன், சில காரியங்கள் இருக்குது. அப்போ என்னுடைய கண்ணிலேருந்து தாரை தாரையாக தண்ணி வரலை, கண்ணீர்கள் மழை பாயலைன்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் பாத்திரத்தை ஏந்தும் பொழுது அதில் என்னது வரல, தண்ணீர் விழலை, கண்ணீர் வரலை. அவங்க வெறும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாக்கி எனக்கு பதில் கிடைக்குமா? இல்லை, அந்த பாத்திரத்தில் கண்ணீரோடு அவங்க எடுத்துகிட்டு போனாக்கி அங்கே பதில் கிடைக்குமா? அந்த வசனங்கள் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தை எட்டும்படியாக இருக்கிறது. இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பார்த்து கோர்வை பார்த்து முடிப்போம். அப்போ ஜெபம் அப்படிங்கிற நம்மளுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது மாமிசத்துக்கு அடுத்தது, ஆத்மாவுக்கு அடுத்தது. மாமிசத்துக்கு அடுத்தது தேவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆத்மாவுக்கு அடுத்தது நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆத்மாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சங்கீதம் 143, அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் இது நம்மளுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ஒரு தேவ பக்திக்குரிய மனுஷன் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடியதில் அவன் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மனுஷனுடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு காரியமும், அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காண்டி ரட்சிக்கிறான், பலவீனங்களை அவங்க தாங்கும்படியாக ஜெபத்தில் வைக்கிறான், ஆவிக்குரிய ஞானத்துக்கும் அவன் தேவ சமூகத்தில், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்கும் அவன் ஜெபத்தில் வைக்கிறான். இந்த ஜெபங்கள் பிசாசுகளை துரைத்தும்படியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஜெபம் பண்ணுகிற விதங்களாக ஒரு சின்ன காரியத்தை தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:5 வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும். அப்போ இதில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய தலையில் நான் என்ன பண்ணுது, முக்காடு இட வேண்டியதாக இருக்கக்கூடியது. அப்போ தேவனுக்கு அடுத்தது நான் செய்யும் பொழுது எனக்கு தேவையானது தேவன் எனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 66 அதிகாரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே எப்படி இருக்குதுன்னா, ஜெபத்தின் வழியாக தேவன் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டணும்னா, ஆண்டவர் சொல்லுடைய வார்த்தை, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்ட தேவன் அவனுக்கு. அப்போ என் இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கும் பொழுது, ஜெபத்துக்கு நான் இருக்கும் பொழுது, மத்தையில் ஆண்டவர் சொல்லுறவுடைய வார்த்தை, உங்களுடைய இருதயம் அவ்வளோ அழுக்கான கந்தைகளாக, என்னுடைய இருதயத்தை நம்ம அதை என்ன பண்ண வேண்டியது, சுத்தம் பண்ண வேண்டியது. அப்போ இருதயத்தை நான் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கூடிய நேரத்தில் 1 யோவான் 1 அதிகாரத்தில் 7-8 வசனத்தின்படி நான் பாவி என்று நான் என்னை ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்னுடைய பாவத்தை தெய்வ சமூகத்தில் விட்டு நான் என்ன பண்ணுவேன், கழுவ வேண்டியிருக்குது. எந்த இரத்தத்தால்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் என்னுடைய இருதயத்தை நான் என்ன பண்ண வேண்டிய, என்னுடைய பாவத்தை என்ன பண்ண, கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களில் என்ன முறையிடும்படியாக இருக்குது. இதுதான் தேவனுடைய ஜெபத்தை பற்றியுள்ள ஒரு குறிப்புகள். இன்னும் நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம இது ஒரு முதல் பாகமாக ஜெபத்தை பற்றி எடுத்துவிடும். இன்னொரு அடுத்த பாகத்தில் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட். அல்லேலூயா.